திமுக அரசு செய்த துரோகங்கள் என்பதை முதலிலே அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். ஒன்று, அவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சொன்னது போல கலைஞர் அவர்கள் 1974 ஆரம்பித்து முதல் முதல்வர் கூட சொன்னார் 69 யார் முதலமைச்சராக இருந்தது என்று அன்றைக்கு சொல்லும்போது முதலமைச்சர் சொன்னார். உடனடியாக நாங்கள் அதற்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் இந்த காவிரி நீர் பிரச்சனையே வந்தது 1974 தான். மறு ஒப்பந்தம் செய்கிற போது தான் இந்த பிரச்சனை. அந்த காலத்திலிருந்து இதுவரை தொடர்ந்து வழக்கு போடுவது, நேரடியாக பேசுவது, 3 முறை நேரடியாக சென்று பேசி வழக்கு போட்டு நடுவர் ஒன்று அமைத்து அதற்கான தீர்ப்பை உண்டாக்கி திருப்பி வந்து குடிநீருக்காக என்றவர்கள் மாற்றி அமைத்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் உடனடியாக துரோகம் பண்ணிட்டுலாம் நாங்கள் விவசாயிகிட்ட போக முடியாது. விவசாயி எந்த கட்சியும் காவிரி நீர் பிரச்சனையிலே தவறு செய்ய முடியாது. அவரவரால் முடிந்த அளவு அந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆஃபீஸர் அவர் இன்றைக்கு அமைச்சராக வந்திருக்கார், ஐஆர் ஆஃபீஸர். அவர் அன்றைக்கு பேசும்போது சொன்னார், நான் கீழ் மின்சாரத்துறை அமைச்சர் இருங்க, நான் சொல்லிட்டுல அதுக்கப்புறம் சொல்லணும். ஏங்க தம்பி கொஞ்சம் இருங்க அமைச்சர். அவர் நாங்கள் சொல்லிடுறோங்க, நாங்களும் அங்கே இருந்தாங்க. ஆனால் பேசுகிறத கேட்டுட்டு தாங்க பேசுவோம். ஏன் துடிக்கிறீங்க? எல்லாம் வயசு கம்மி, நல்லா துடிக்கிறீங்க நீங்கள். அதனால் யாரும் எந்த துரோகம் யாரும் இழைக்க முடியாது. ஒவ்வொரு முதலமைச்சரும் அதுக்காக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த துரோகம் என்ற வார்த்தையை எடுத்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் எதை பேசினாலும் சபையை கிளப்பி விட்டுறீங்க. அவர் நான் வந்தெல்லாம் அமைச்சர் இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பேசுவதோ அல்லது அதிகாரியோ நம்முடைய இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் சொன்ன உறுப்பினர் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா நீங்க மட்டும் ஏன் அப்படி குரோதமாக பேசுறீங்க? இருங்க வரேன். என்ன இருங்க வரேன். ஏன் பாய் இருங்க பாய், நான் சொல்லுங்க, என்ன அப்படி பேசுறீங்க? ஏன் பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் நடுநிலையாக இருவரையுமே பேச சொல்லி அனுமதித்து வர கருத்துக்களை சொல்கிறார். ஒரு தவறான கருத்து என்றால் நீக்க சொல்கிறார். ஆனால் நேரடியான ஒளிபரப்பு இது நீக்கினாலும் நாங்கள் பத்திரிகையில் தான் வராமல் இருக்குமே தவிர நேரடியாக ஒளிபரப்பாயிரு. எங்களுடைய முகத்தை காண்பிக்கவில்லை என்றெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் எவ்வளவோ நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம், எவ்வளவோ காரசாரமான விவாதங்களை நடத்தியிருக்கிறோம். ஆனால் திறந்தாழ்ந்து என்றைக்கும் போனதில்லை. நீங்கள் மக்கள் பார்த்து கொள்ளட்டும். யார் இங்கேயும் காமிங்க அங்கேயும் காமிங்க, மக்கள் தீர்ப்பு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் அமைச்சர் நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் எதோ அநாகரிகமானலாம் பேசாதீங்க. அதெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் சரியாக இருக்காது. சொல்லுங்கள் அநாகரிகம். அது இந்த சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்டமன்றத்தில் ஏன் வழக்கு வாபஸ் பெறப்பட்டது என்பதெல்லாம் பல விளக்கமாக முதலமைச்சர்களே பேசியிருக்கிறார்கள். பிரதமர் ஒரு கூப்பிட்டு நான் சமாதானப்படுத்துகிறேன், நீங்கள் இது மாதிரி செய்யுங்கள் என்று சொல்கிற போது பிரதமர் பேச்சை கேட்க வேண்டிய நிலை. அதற்கப்புறம் தான் நீதிமன்றத்துக்கு போனது. இதெல்லாம் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ வேண்டுமென்ற நாங்கள் எப்படி அந்த காவிரி பகுதியிலே பிறந்து காவிரி பகுதியிலே வளர்ந்து விவசாயிகளாக இருக்கிற நாங்கள் எப்படி காவிரியை விட்டு கொடுப்போம்? விட்டு கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. எனவே வாபஸ் பெறப்பட்டது இதென்று சொல்வது என்பது பிரதமர் சொல்கிறார். பிரதமர் ஒரு வார்த்தை சொல்கிற போது முதலமைச்சர் எப்படியாவது சுமூகமான ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அது செய்யப்பட்டது தவிர அதற்காக நாங்கள் வேண்டுமென்றே செய்யப்பட்டதெல்லாம் என்று இல்லை. சபையிலே இதை பற்றி அதிகமான தரவை சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு இது தெரியுமா தெரியும், ஆனால் தெரிந்திருக்க வேண்டும். கொஞ்சம் கற்றவர் அவர் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏற்கனவே இது சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் தான் நடுவர் மன்ற தீர்ப்பை வலியுறுத்தி நடுவர் மன்றத்தில் 220 டிஎம்சி என்று சொல்லி அதற்கு பிறகு ஒரு வழக்கு தொடர்ந்து 14 டிஎம்சி குடிநீருக்காக குறைக்கப்பட்ட காலம் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி தான் வந்திருக்கமே தவிர எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்லை. எனவே நன்றி சொல்றது உங்களுக்கு நன்றி, இதை கொண்டு வந்ததுக்காக.